வெல்கம் டு டேக் சூப்பர் மேக்ஸ். ஸோ டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம் சீரீஸில் இன்னைக்கு டேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஜாமெட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் வடிவேல் மற்றும் தகவல் செயலாக்கம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் 6th ஜாமெட்ரி பார்க்குறப்போ ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதை ஒருக்கா கோத்ரூ பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் தி 3 ஆங்கிள்ஸ். இப்போ ட்ரையாங்கிள் முக்கோணம் இருக்கு அப்படின்னா அந்த முக்கோணத்தினுடைய அந்த 3 கோணங்களினுடைய கூடுதல் என்னவா இருக்கும்? சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த 3 கோணங்களினுடைய கூடுதல் 180 டிகிரி. இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். சரிங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கோணத்தினுடைய ஏதேனும் ஒரு வெளிக்கோணமானது இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். வெளிக்கோணம் அப்படிங்கிறது 2 உள் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். முக்கியமான கான்செப்ட். சரிங்களா, இந்த சாப்டர்ல 2 உள் எதிர்கோணங்களினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிற விஷயம் இதுவாக தான் இருக்கும். ஸோ வெளிக்கோணம் அப்படிங்கிறது 2 உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். நெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறப்போ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள், பாஸ்கல் முக்கோணம் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஃபிபோனாக்கி சீரீஸு, லூகா சீரீஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த சீரீஸில் நமக்கு இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு எல்லாம் 1 போட்டுக்கோங்க. சரிங்களா, அடுத்த நெக்ஸ்ட் ரோவில் என்ன வரும் அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் கார்னர், இந்த கார்னர்லையும் 1, இந்த கார்னர்லையும் 1. சரிங்களா, அடுத்து தேர்ட் ரவுண்ட் பார்க்குறப்போ இந்த கார்னர்லையும் 1, இந்த கார்னர்லையும் 1. இங்கே நடுவில் இந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வரிசை இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த 1ஐயும் கூட்டா நமக்கு என்ன வரும்? 2. சரிங்களா, இது 3வது வரிசையில். அடுத்த 4வது வரிசைன்னு பார்க்குறப்ப இந்த எண்ட்லையும் சரி அந்த எண்ட்லையும் சரி 1 சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 1ஐயும் 2ஐயும் கூட்டணும் அப்படின்னா 3, மறுபடியும் இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டணும்னா 3. சரிங்களா, அதாவது முதல் வரிசை அப்படின்னா ஒரு உறுப்பு இருக்கும், 2வது வரிசைனா 2 உறுப்பு இருக்கும், 3வது வரிசைனா 3 உறுப்பு, 4வது வரிசைனா 4 உறுப்பு இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்போ 5வது வரிசை அப்படின்னா 5 உறுப்பு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த கார்னர்ல இந்த கார்னர்ல 1 போட்டுக்கலாம். ஸோ இங்கே 1 + 3 4, மறுபடியும் 3 + 3ங்கிறது 6, மறுபடியும் 3 + 1 4. சரிங்களா, அடுத்து இப்போ 5வது வரிசை 6வது வரிசை அப்படின்னா இந்த மாதிரி 1,1. ஸோ 1 + 4 5, 4 + 6 10, மறுபடியும் 6 + 4 10, இங்கே 4 + 1 5. சரிங்களா, ஸோ இப்போ 6வது வரிசை அப்படின்னா 6 உறுப்பு இருக்கும். ஸோ இதை பற்றி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if 2 angles of a triangle having measures 65 degree and 35 degree, find the measure of the third angle. ஒரு முக்கோணத்தில் 2 கோணங்களினுடைய அளவுகள் 65 டிகிரி மற்றும் 35 டிகிரி எனில் 3வது கோணத்தின் அளவை காண்க. நமக்கு நல்லாவே தெரியும் முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் என்னவா இருக்கும்? 180 டிகிரி. அதில் 2 கோண அளவுகள் கொடுத்துட்டு 3வது கோணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? ஸோ அப்போ இந்த 65 + 35 அடுத்து தேர்ட் வரக்கூடிய இன்னொரு ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது? 180 சொல்லிட்டு வேல்யூ கிடைக்க போகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இதில் நமக்கு இந்த 2 நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 90. ஸோ அப்போ 90 = 180 வருமா? ஸோ அப்போ இங்கே நமக்கு சரி இந்த 2 நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு 100. ஸோ 100 + தெரியாது இன்னொரு ஆங்கிள் = 180. அப்போ நமக்கு தெரியாத இந்த ஆங்கிள் என்னவா இருக்க போகுது? 180. இந்த 100 அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸில் போகுமா? ஸோ -100. ஸோ பார்க்குறப்போ 80 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 80 டிகிரி. ஸோ இது 800 கிடையாது, 80 டிகிரி. இந்த மாதிரிக்கோங்க 80 டிகிரி. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் தி ரேஷியோ 2:3:4. then the angles are. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் அமைந்தால் அக்கோணங்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ விகிதம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 10 இருக்குன்னு வைங்களேன். 5ஐயும் 10ஐயும் விகிதமாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 5/10. இதை விகிதம் போட்டோம்னா 4×5 2×5 10. அதாவது காமனாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேம் நம்ம கேன்சல் பண்ணுறப்ப தான் நமக்கு என்ன கிடைக்குது? ரேஷியோ அப்படிங்கிற ஃபார்மேட் கிடைக்குது. கரெக்டாக? அதாவது இந்த 5 எப்படி எழுதிருக்கலாம்? 1×5 எழுதிருக்கலாம். அதே இது 10 எப்படி எழுதிருக்கலாம்? 2×5 எழுதிக்கலாம். அப்போ காமனாக இருக்கக்கூடிய இந்த 5 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த 1/2. அதாவது 1/2னாலும் 1:2னாலும் சேம் தானே. ஸோ அப்போ இங்கே
காமனா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேர்ம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த டேர்ம் நமக்கு என்னன்னு தெரியாது. அந்த தெரியாத அந்த டேர்ம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது இங்க 1 இன்ட்டு 5, 2 இன்ட்டு 5 சொல்றோம் இல்லையா? அப்ப இங்க தெரியாதத எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா 2 இன்ட்டு எக்ஸ். அதாவது அந்த 3 கோணங்கள்ல ஃபர்ஸ்ட் கோணம் என்னவா இருக்கும்? 2x. அதே இது இரண்டாவது கோணம் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. மூன்றாவது கோணம் 4 இன்ட்டு எக்ஸ் 4x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் விகிதம் கொடுத்திருந்தாங்க. அந்த 3 கோணங்களை நம்ம எப்படி மாத்திக்கிட்டோம்? 2x, 3x, 4x அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டோம் இல்லையா? சோ அதுல அந்த கோணங்கள்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? முக்கோணத்தினுடைய 3 கோணங்களினுடைய கூடுதல் அப்படிங்கிறது 180 டிகிரியா? அப்ப இந்த 3 கோணங்களை கூட்டுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? 180 கிடைக்குமா? அப்ப 2x plus 3x plus 4x is equal to 180. ஸோ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 5x plus 4xங்கிறது 9x equal to 180 கிடைச்சிருக்குமா? ஸோ 9x equal to 180னா x equal to என்ன கிடைக்கும்? 180 by 9. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 18 0வா? அப்போ x equal to நமக்கு என்ன கிடைக்குது? 20ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 20. அப்போ நமக்கு தேவையான கோணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 2 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது 2 இன்ட்டு 20 40. அடுத்தது பார்த்தோம்னா 3 இன்ட்டு 20 60. அடுத்தது 4 இன்ட்டு எக்ஸ். அப்போ 4 இன்ட்டு 20ன்னு பார்க்குறப்ப 80. அப்போ 40 டிகிரி 60 டிகிரி மற்றும் 80 டிகிரி. சரிங்க? சரி. அது மாதிரி இங்க விகிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்பெக்டா அப்படிதான் ஆன்சர் பண்ணும். ஒருவேளை ஆப்ஷன்ல நமக்கு 80, 60, 40 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா லைக் தட் அந்த மாதிரி பார்த்துடக்கூடாது. ஸோ அந்த ரேஷியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 40, 60, 80 தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். An exterior angle of a triangle is 70 degree and two interior opposite angles are equal. Then measure of each of these angle will be. ஒரு முக்கோணத்தில் ஒரு வெளிக்கோணம் 70 டிகிரி. சரிங்களா? 70 டிகிரி மற்றும் அதன் உள் எதிர்கோணங்கள் சமம் எனில் அக்கோணத்தின் அளவானதுன்னு கேட்டிருக்காங்களா? இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் பத்தி நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சோம்? என்ன பார்த்தோம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சோ இங்க இன்டீரியர் ஆங்கிள் பத்தி இன்னொரு வேர்டுன்னு சொல்லியிருக்காங்களா? அதன் உள் எதிர்கோணங்கள் சமம் சொல்லிட்டேன். அப்ப ஒரு கோணம் எக்ஸா இருந்ததுன்னா இன்னொரு கோணமும் எவ்வளவுதான் இருக்க போகுது? அதே எக்ஸ் டிகிரியா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 70 ஈக்குவல் டு அந்த பார்த்தோம்னா 2 உள் எதிர்கோணங்கள், ஒன்னு எக்ஸ்னா இன்னொன்னு எக்ஸ் தான். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸா இருக்கும். சரிங்களா? அப்போ 2x equal to 70 டிகிரின்னு வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 70 by 2. ஸோ 70 by 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 35. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? 35 இருக்க போகுது. அதனுடைய ஒரு கோண அளவு தானே கேட்குறாங்க. அந்த கோணத்தினுடைய அளவு அப்படிங்கிறது இப்போ 35 டிகிரி 35 டிகிரியா இருக்கும். சரிங்களா? இப்போ வெளிக்கோணம் அப்படிங்கிறது எதுக்கு சமமா இருக்கும்? 2 உள்ளெதிர் கோணங்களினுடைய கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுக்கிட்டு அந்த 2 உள்ளெதிர் கோணங்கள் சமம்னு சொன்னதுனால ஒரு கோணத்தை எக்ஸ்ன்னு எடுத்தா இன்னொரு கோணத்தை எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 17 எடுத்துக்கிட்டு 70 ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 70 by 2 35 அப்ரோச் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If two plane figures are congruent then they have கொடுத்துருக்காங்களா? இரு தள உருவங்கள் சர்வசமம். ஸோ சர்வசமம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ முக்கோணம் இந்த மாதிரி வரைஞ்சோம்னா இதே மாதிரி இன்னொன்று அதனுடைய அளவும் சரி அதனுடைய அதாவது இங்க இது 10 சென்டிமீட்டரு, இங்க 10, இங்க 9னா அதே 10 அதே 10 அதே 9. அது மாதிரி இங்க ஒரு தீட்டா என்ன தீட்டா இருக்கோ அதே தீட்டா. அதனுடைய பக்க அளவும் சரி கோணங்களும் சரி அந்த 3 பக்கங்களும் 3 கோணங்கள் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்குரியன்ட் சர்வ சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா சம அளவும் சம வடிவமும் உடையவை. சரிங்களா? சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. If two angles of a triangles are 46 degree each then அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய 2 கோணங்கள் 46 டிகிரி. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி 6th புக்கு பார்க்குறப்ப பார்த்துருப்போம். இந்த ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி அந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எனில் அது ஒரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ அது சமபக்க முக்கோணமாக இருக்குமா, செங்கோண முக்கோணமாக இருக்குமா, இரு சமபக்க முக்கோணமா, அசமபக்க முக்கோணமான்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அசமபக்க இது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ 2 கோணங்கள் 46 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது என்னவா இருக்கும்? இரு சமபக்க முக்கோணம் ஐசோஸ்கேலஸ் ட்ரையாங்கிளா இருக்கும். சரிங்களா? ஸோ சமபக்கம் அப்படின்னா 3 கோணங்களும் சமமா இருக்கும். செங்கோணம்னா ஒரு கோணம் 90 டிகிரியா இருக்கணும். அசமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 கோணங்களும் வெவ்வேறா இருக்கணும். ஸோ இரு சமபக்க முக்கோணத்துல தான் நமக்கு 2 கோணங்களும் 46 டிகிரியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The elements along the சிக்ஸ்த் ரோ ஆஃப் அ பாஸ்கல் ட்ரையாங்கிள். பாஸ்கல் முக்கோணத்தினுடைய 6வது வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ பாஸ்கல் முக்கோணத்துல நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதாவது இங்க 6வது வரிசையில கண்டிப்பா எத்தனை உறுப்புகள் இருக்க போகுது? 6 உறுப்புகள் இருக்க போகுது. ஸோ அதை வச்சு பாக்குறப்ப நமக்கு இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? 5 உறுப்புகள். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ 9வது வரிசைன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம 1 போட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. 9வது வரிசைனா கண்டிப்பா நமக்கு 9 உறுப்புகள் இருக்கும். ஒருவேளை நமக்கு அந்த ஆப்ஷன்ல 9 உறுப்புகள் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க 5 உறுப்புகள் தான் இருக்கு, இங்க 4 தான் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 7 உறுப்புகள் இருக்கு. அப்ப இதுவும் நமக்கு ஆன்சரா வர பாசிபிலிட்டிஸ் இல்ல. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா 6 உறுப்புகள் இருக்கு. ஸோ கரெக்டா இதுதான் வரும். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஸோ 10th ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கல் முக்கோணத்தினுடைய 9வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 9th ரோல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட சம் பார்க்கணும். சரிங்க? ஸோ ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.